நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோனை எடுத்துட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் தோத்துருவேன், நீ ஜெயிச்சிருவ. ஆனால் அதே இது நீ ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொன்னா உன் மனசில் நான் இருக்கேங்கிறது கன்ஃபார்ம். ஜோதி, நான் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. என்ன கார்த்திக் கார்த்திக்னு காலையில கேட்டா கிளைண்ட்னு சொன்ன, என்னாச்சு உனக்கு? ஐயோ, மாட்டினா. சரி, நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரல, அம்மாட்ட சொல்லிடு. சொல்லிடுறேன்ப்பா. கார்த்திக். ஹலோ, கிராம் செய்யா இருக்காருங்களா? இல்லைங்க. கார்த்திக், நான் ராமசாமி பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. பாட்டி நல்லா இருக்காங்க. நான் அப்புறம் கூப்பிடுறேங்க, சரியா? கார்த்திக், ஹலோ. கார்த்தியோட கேஸ் தான் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் நீங்க அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது, போனை வைங்க. ஜோதி, என்னத்தா திரும்ப திரும்ப கார்த்திங்கிற? அது யார் அது? கார்த்திங்கிற கிளையண்டோட கேஸ் எடுத்து நடத்த சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான். பத்திரம் எல்லாம் பக்காவா உங்க பேர்ல இருக்கா? இருக்கு. சரி, நான் போன் அடிக்கிறேன், போங்க. வாங்க தம்பி. கார்த்திக், ஜோதி, நான் அண்ணன் பேசுறேன். அண்ணனா? ஐயோ, அண்ணன் யார்? கார்த்தி. சரி, அண்ணி எங்க? அண்ணன் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். அண்ணி. யாரு? அண்ணன் லைன்ல. சொல்லுங்க. அப்பா வந்துட்டாரா? இன்னும் இல்லைங்க. சரி, அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். வச்சிடுறேங்க. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்பவும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணதும் கார்த்தின்னு தான் சொன்னேன், அதான் பார்த்தேன். அது அது சீனியர் லாயர் ஒருத்தர் ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. அவங்க பேரும் கார்த்திக் தான். அதான் அவரும் நினைச்சு. சரி. மாட்டிக்கிட்டேனே. என்னண்ணே டீயை குடிக்காம இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைடா. டே சுப்பு, நான் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி தர்றேன். அவங்க ஃபோன் எடுத்த உடனே உரம் மூட்டை வந்துருச்சான்னு கேளு, சரியா?
போனை கொடு. உரமூட்டைக்கும் நமக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்கு? நீ போனை கொடுற. நே இப்போ என்ன யாருன்னு கேட்டா என்னென்ன பதில் சொல்றது? அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ம் ம் பேசு. கார்த்திக். நே ஆ? கார்த்தின்னு சொல்றாங்கண்ணே. கார்த்தினியா சொன்னா? நான் உன்கிட்ட ஒன்று கேட்க சொன்னல, அதை கேளு. ஹலோ, உரமூட்டை வந்துச்சுங்களா? ஆ? உரமூட்டை உங்க வீட்டுக்கு வந்துச்சுங்களான்னு கேட்டேன். எந்த ஓரமூட்டையும் இல்ல. போனை வை. இடியட். ராங் நம்பர். ஆமா ராங் நம்பர் தான். யாரும்மா போன்ல? ராங் நம்பர். கார்த்தின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இப்படி புலம்ப வச்சுட்டானே. நே ராங் நம்பருக்குலாம் போனை போட்டு சேட்டை கொடுத்துட்டு இருக்கிற யாருண்ணே? அதான்டா அந்த பிள்ளை ஜோதி. ஜோதி எதுக்கு போன் எடுத்த உடனே கார்த்தின்னு ஓன் பேரை சொல்லுது? சொல்றேன், டென்ஷன் ஆகாத. 2-3 ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு, அப்புறமா சொல்றேன். ஓஹோ, கார்த்தின்னு சொல்ற. கார்த்திக். ஹலோ, கேஸ் வந்துருச்சா மேடம் வீட்டுக்கு? ஐயோ, ராங் நம்பர். ஐயோ, எல்லாரும் வந்துட்டாங்களே. ஜோதி, என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? என்னென்ன? அது ஒண்ணு. நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு புரியலையா? சரி, நான் உங்ககிட்ட நேராவே கேட்கறேன். நீ எதுக்கு போன் எடுக்கும் போதெல்லாம் அந்த விளங்காத பையன் கார்த்தின்னு பேர சொல்லிக்கிட்டு இருக்க? ஹேய், அதுக்கு எதுக்குடா வெறி பிடிச்ச மாதிரி கத்துற? சீதா, நீ சும்மா இரு. அவன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? காலையில நான் பார்க்கும்போது கூட போன் எடுத்து கார்த்திக்னு சொன்னா, கேட்டா கிளைண்ட்னு கதை விடுறான். ஆமா, நான் கூட காலையில இருந்து கேட்டேன். ஜோதி எப்ப போன் அட்டென்ட் பண்ணாலும் கார்த்தின்னு தான் சொல்றா. நான் முத தடவை போன் பண்ணேன், இவ கார்த்தின்னு தான் சொன்னா. சரி, ஏதோ தப்பா சொல்லிட்டானு விட்டுட்டேன். மறுபடியும் போன் அடிக்கிற, அப்பவும் கார்த்தின்னு தான் சொல்றா. சரி, அதை விடுங்க. நம்ம குமாரசாமி போன் அடிச்சிருக்கான். அவன் போனை அட்டன் பண்ணும் போதும் கார்த்தின்னு தான் சொல்லியிருக்கான். இல்லைண்ண, அது அது நான் காலையில சித்ரா கேட்டப்பவே நான் விசாரிச்சிருக்கணும். நான் தான் இவளை நம்பி விட்டுட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் இந்த மனுஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஏய், எதுக்கு போன் எடுத்த உடனே கார்த்தின்னு சொல்ற? டேய் தர்மா, அவன் உன் தங்கச்சின்ற நினைப்புல கேளுடா. ஏதோ அடிமை மாதிரி அதட்டிட்டு இருக்க. மா, நீங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதாலதான் இவ எல்லாம் மீறி பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். என்ன தெரிஞ்சாகணும்? ஏய், எதுக்கு நீ போனை எடுத்த உடனே ஹலோன்னு சொல்லாம கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்க? நீ இன்னும் அவனை லவ் பண்றியா? அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? சொல்றீ? ஐயோ, இல்ல 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 இல்ல. எதுக்கு எடுத்தாலும் அவனை காதலிக்கிற, அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீங்களா ஒன்னு யோசிச்சுட்டு சொல்றீங்க? என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைண்ண. சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். ஓஹோ, எதுவும் இல்லாம தான் நீ அவன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஐயோ அண்ணன், திரும்ப திரும்ப நீ தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்றது கொஞ்சம் நம்புன. நான் கார்த்தியை லவ் பண்ணவே இல்லைண்ண. இல்ல ஜோதி, நீ சொல்றது எதையும் என்னால நம்ப முடியல. நீ இப்பவும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்க. அதனாலதான் நாங்க மறுபடியும் மாப்பிளை பார்க்கலாம்னு சொல்றப்ப நீ தள்ளி போட்டுக்கிட்டே போற. அண்ணே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைண்ண. ஏன் 2த்தையும் போட்டு முடிச்சு போடுற? அதுக்கு காரணமே நீதாண்டி. அண்ணா, இது எல்லாமே உன் நினைப்பு தானே. எது நினைப்புங்கிற? நீ அவன் வீட்டுக்கு போவ, அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருப்ப. அவன் ஆடிப்பட்டு கிடந்தப்போ அவனை யாருக்குமே தெரியாம போய் பாப்ப. ஆனா நாங்க மட்டும்
அதை எதையும் மனசுல வச்சுக்க கூடாதுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ மனசுல? இத நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லி பாரு, அவங்க நம்புறாங்களான்னு பாப்போம். இத பாரு ஜோதி, நான் இப்பவும் சொல்றேன், நீ அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்க. அண்ணே நான் சொல்றத நீ கேட்க போ. ஹலோ, ஹலோ, நான் கார்த்திக் நடராஜன் பேசுறேன். மிஸ் ஜோதி ஜெயராமன், நீங்க இந்த போட்டியில தோத்துட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல, உன்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு. இப்ப பாத்தியா, நீயே ஹலோ சொல்லி உன் மனசுல இருக்கிற காதல சொல்லிட்ட. ஜோதி, இனிமே நீயும் நானும் ஒண்ணு சேர்றத யாராலையுமே தடுக்க முடியாது. தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா? சூப்பரு. இப்போ அவன் தானே? அண்ணா இப்ப நான் என்ன பண்ண நீ நம்புவ? ஏய், சும்மா என்ன பண்ணா நம்புவேன், என்ன பண்ணா நம்புவேன்னு எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா? நீ என்ன பண்ணாலும் எங்களை நம்ப வைக்க முடியாது. நீ இன்னும் அவனை மறக்கல, அவனை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்க, அவனை தான் கல்யாணம் பண்ண போற. அண்ணே அப்பச்சே, அப்பச்சி, இங்க என்ன நடக்குது? எதுக்கு ஜோதிய குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிய? அப்பத்தா, இவ போன்ல தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்களே கேளுங்க, இவ மனசுல என்ன இருக்குன்னு. இவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பச்சி, இவ ஏன் பேத்தி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. எந்த காரணத்தை கொண்டும் அந்த பால்கோவாக்கார அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கா. என் பேத்தி சத்தியத்தை மீற மாட்டா. எனக்கு இவ மேல நம்பிக்கை இருக்கு. போங்க, இத பத்தி இனிமே யாரும் இவகிட்ட பேசக்கூடாது. போய் வேலையை பாருங்க. கண்ணு, நான் உன்னை நம்புறேன். பாட்டி, நான் உன்னை நம்புறேன். போ கண்ணு, போடா கண்ணு. எங்கள் அண்ணன் சீரியன் சிங்கம் கார்த்திக் நடராஜன் அவர்கள் காதலில் வென்ற திருவிழா கொண்டாட்டம். போடு 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 போட்டு தகை. அண்ணன் வாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற பெருசு சிறுசுங்க எல்லாம் வெளியே வாங்க. அண்ணனோட கொண்டாட்டத்தை பாருங்க, பரிசை வாங்கிட்டு போங்க. எல்லாருக்கும் ஒரு பட்டு புடவை இலவசம். அண்ணனோட சேர்ந்து இந்த சந்தோஷத்தை நம்மளும் சேர்ந்து கொண்டாடணும். அடி அடி அடி, வா வா வா, எல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க. அப்படி போன சூப்பர்ண்ணா. காதலில் வென்ற சீவியின் காலை எங்கள் அண்ணன்
இல்லம் தேடி வருகிறார். நிறுத்துப்பா. என்ன யாரு போயிட்டா? ஏய் சுப்பு பதில் சொல்றான். எங்களை பார்த்தா சாவூர்ல ஆடுற மாதிரியா தெரியுது? ஆமா, சாவு ஊர்வலத்துல இப்படி பட்டாசெல்லாம் வெடிச்சு ஆடுவாங்க. ஏய் போடா நம்ம பக்கம் திரும்புடா. இது சாவு ஊர்வலம் இல்லனே, வாழ்வு ஊர்வலம். ஒண்ணுமே புரியலையேப்பா. சித்தப்பே நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சு என்ன பண்ண போற? போப்பா போப்பா. சித்தப்பே நீ பொசிஷன் பா. ஏய் அட்டி வேற மாதிரி இருக்கணும். வந்து பரிசுகளை வாங்கி கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அக்கா இந்த gift இப்படி. நன்றிப்பா நல்லா இருக்கு. எல்லாரும் அண்ணன்கிட்ட அண்ணன் கையால புடவை வாங்கிக்கோங்க. போடு ஆண்டா. போடு. கொண்டா. டேய் மகனே இங்க கொடு. அக்கா கார்த்தி. அக்கா gift வச்சுக்கோ. என்ன கார்த்தி புடவையெல்லாம் குடுக்குற? எலெக்ஷன்ல நிக்க போறியா? ஏக்கா எலெக்ஷன்ல நின்னாதான் புடவெல்லாம் கொடுக்கணுமா? ஆமா தம்பி, இது காலங்காலமா நடக்கிற விஷயம் தானே. ஊருக்குள்ள யாரு எலெக்ஷன்ல நின்னாலும் புடவையில இருந்து தானே ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ எலெக்ஷன்ல தானே நிக்க போற? அக்கா இது எலெக்ஷன்ல நிக்கிறது கிடையாது. ஏற்கனவே நடந்த எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சது. என்னப்பா கார்த்தி சொல்ற? எப்ப எலெக்ஷன் நடந்துச்சு? எந்த தொகுதியில ஜெயிச்ச? அத்தா உங்களுக்கு தெரியாதா? நாகரத்னமாங்கிற நாட்டுல ஜோதிங்கிற தொகுதியில காதலங்கிற போஸ்டிங்ல அண்ணா போஸ்டா ஜெயிச்சிருக்கேன். காதல் தெருவில் வென்றார்கள் கார்த்தி அண்ணன் வாழ்க. சூப்பரா சுப்பு. அண்ணே நீ கூடண்ணே. அத்தா நாங்க gift பிடிங்க. என்ஜாய். என்னப்பா கார்த்தி விசேஷம்? ஜோதிக்கு எனக்கு கல்யாணம்ல. இது ராணி அம்மாக்கு தெரியுமா? டேய் கேக்குறாங்கல்ல பதில சொல்லுடா. ராணி அம்மா, மேரி அம்மா, பாத்தி அம்மா எல்லாமே தெரியும். ஏ லூசு பயலே, இந்த விஷயம் நாகரத்ன அம்மாக்கு தெரியுமா? அதெல்லாம் இனிமே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். விடு அடிச்சு என்னம்மா அவங்களுக்கு தெரியல, நீயே சொல்லி கொடுத்துற போல இருக்க. கார்த்தி இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ரூட்ல கிராஸ் பண்ண விடாத. வாங்கி வச்ச கரெக்ட் பாயிண்ட் சித்தப்பே. அண்ணே கூடுனே. ரூட்ட கிளியர் பண்ணு. நல்லா இருக்கணும்பா. எங்கள் மாதிரி ஜோதி மதியின் மனதை வென்று காதலில் அண்ணன் போஸ்டாக வென்று எங்கள் அண்ணன் கார்த்தி வாழ்க. வான குடுனே. அக்கா நாங்க gift பிடிங்க. என்னப்பா கார்த்தி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எனக்கும் ஜோதிக்கும் கல்யாணம். சரியா கேக்கல. கேக்கலையா? எனக்கும் ஜோதிக்கும் கல்யாணம். அப்படியா? அடடே கல்யாணமா? ரொம்ப நல்லா இருப்பப்பா. ரைட்ண்ணே, மீச நல்லா முறுக்கி விட்டு என்ஜாய் பண்ணு. டேய் சுப்பு. ராஜபாண்டியன் வீட்டிற்கு இலவச சேலை வழங்கிய சிறுத்தூர் சிங்கம் எங்கள் அண்ணன் கார்த்தி வாழ்க. என்னங்க புடவையெல்லாம் கொடுத்து போறாங்க? இவ்வளவு தூரம் செய்றாங்க. இலவச சேலை கொடுப்பதற்காக உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார் எங்களது அண்ணன் கார்த்திக் ஜெயராமன் அவர்கள். காதலனும் கடலில் நீந்தி வெற்றி வாகை சூடிய எங்களது அண்ணன் கார்த்தி அவர்களை வாழ்த்துமாறு அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அக்கோ அண்ணா வான குடுனே. டேய் சுப்பு. அடுத்ததாக அண்ணன் அவர்கள் என்ன விஷயம்ப்பா? என்னங்க gift பிடிங்க. ஜோதிக்கு எனக்கு கல்யாணம். வந்து சேர்ந்து வர்றேன்டா குட்டி. சித்தப்பே நிப்பாட்டாத. அடி பட்டை கலப்பு. வா அடுத்து. அடுத்ததாக சாந்தியக்காவிற்கு இலவச சேலை வழங்குவதற்காக எங்கள் அண்ணன் கார்த்தி வந்து அக்கா இந்தாங்க ஆளுக்கு ஒரு gift. ஜோதிக்கு எனக்கு கல்யாணம். சரியா வந்துடணும். அடி இலவச சேலை வழங்கியதற்காக எங்கள் அண்ணனை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடடே அக்கா வணக்கம். பாப்பா கார்த்தி. வான எங்கள் அண்ணன் கார்த்தி இலவச சேலை வழங்குவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா இந்த gift எப்படி? என்ன விசேஷம்? என் மாமன் பொண்ணு ஜோதி என்கிட்ட காதல சொல்லிட்டா. அவளுக்கு எனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம். வந்து சேர்ந்துரு. சித்தப்பா அடி. போடு. நிறுத்துங்கப்பா. ஆரியாது பாட்ட சொல்றது. ஓ மாமா நீயா? வாயா. ஊர்ல உள்ள பொம்பளை இருக்கலாம் புடவை கொடுக்குறீங்க, ஆம்பளை இருக்க எங்களுக்கு எதுவும் இல்லையா? சித்தப்பா அடிச்சு விடு. வா
ஏய் என்னப்பா வெறும் 20 ரூபாயை கொடுக்குற? மச்சான் திருப்பி பாரு அத. திருப்பி பார்க்கணுமா? ஏய் என்னப்பா டோக்கன் நம்பர் 27னு போட்டிருக்கு? குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தான். ஈவினிங் 6 மணிக்கு மேல கரம்பு தியேட்டர் பின்னாடி வந்துரு. தெரியும் தெரியும், 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அப்ப சரி போடு. காதலுக்கு மரியாதை செலுத்த எங்கள் அண்ணன் வாழ்க. சிறுவத்துறை சிங்கம் எங்கள் அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார்.